ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரும். சில அப்டேட்ஸ்லாம் வரும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி. அந்த வகையில மே 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரப்போற சில முக்கியமான விஷயங்கள் 6 முக்கியமான விஷயங்கள் மாறப்போகுது. அதெல்லாம் என்னென்ன முக்கியமா இந்த பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க, ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவங்கலாம் கண்டிப்பான முறையில தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேங்க் சம்மந்தமான 4 முக்கியமான அப்டேட்ஸ் மே 1ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில இந்த கடைகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க தங்களோட கடைகளுக்கு பெயர் பலகை வச்சிருப்பாங்கல்ல, அந்த பெயர் பலகையில தமிழ்லயும் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் மே 15. பெரும்பாலும் தமிழ்நாட்டில எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லிட்டாங்க. மே 15க்குள்ள உங்க கடைகளோட பெயர் பலகையில தமிழ்லயும் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா ஃபைன் போடுவாங்களாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது கடை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க தமிழ்லயும் பேர் பலகை வைக்க சொல்லி. அடுத்து பேங்க் சம்பந்தமான அப்டேட் தான். இப்போ நம்ம ஒருத்தருக்கு சேஃபா பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் வே எப்பயுமே மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறது தான். அப்படி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 3 மெத்தட் இருக்குது. அதாவது ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் அப்படின்னு சொல்லி 3 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் அனுப்பிச்சிக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா அனுப்பிச்சிக்கலாம். இதில் 2 ரூபாயிலிருந்து குறைஞ்சது 2 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க. இந்த சார்ஜஸும் லிமிட்டும் ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து மாறும். ஆனால் பணம் உடனே அனுப்பிச்சிக்கலாம், சேஃபாக அனுப்பிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேங்க்கில் போய் நம்ம கேட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ். இது பணம் உடனே அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு மினிமம் 2 லட்ச ரூபாயிலிருந்து அனுப்ப முடியும். ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். இதோட சார்ஜஸும் லிமிட்டும் ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து மாறும். ஆனால் பணம் உடனே அனுப்பிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட். இதில் 1 லட்ச ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா அனுப்பிச்சிக்கலாம். இதில் பணம் அனுப்ப கொஞ்சம் டிலே ஆகும். என்னன்னா பெனிஃபிஷரி யாருக்கு பணம் அனுப்புகிறோமோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நம்ம அப்ளிகேஷனில் ஆட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் பணம் அனுப்ப முடியும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகும். ஆனால் இந்த நெஃப்ட் மெத்தடில் பணம் அனுப்பும்போது சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெஃப்ட் மெத்தட்லேயும் அமௌண்ட் அனுப்பும்போது சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் இந்த ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை எப்பயுமே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதில் தான் இப்போ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஐஎம்பிஎஸ் விட்டுருங்க, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் இந்த 2 மெத்தட் சொன்னால இதில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்ட் நம்பர் ஒருத்தர் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பணம் அனுப்ப முடியும்னு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அவங்களோட யாருக்கு பணம் அனுப்புகிறோமோ அவங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம யூபிஐயில் பணம் அனுப்பும்போது நமக்கு தெரியும், ஒருத்தர் புதுசாக பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க நம்பர் போடும்போது அவங்க பேரும் சேர்ந்து வந்துடும். அந்த மாதிரி தான் இதில் பேரும் சேர்ந்து வந்துடும். ஆனால் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா, மே 1லேருந்து இப்போ ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறோம்ல, அந்த சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நாம் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்கில் சேம் ஏடிஎம்மில் போய் நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மொதல் 5 ரூபா ஃப்ரீ. அடுத்த தடவை பணம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 23 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிக்க போகிறாங்க. இதுவே பேலன்ஸ் செக் பண்ணுறோம் இல்லை மினி ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 9 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிக்க போகிறாங்க. இதுவே மற்ற பேங்க்கோட ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது மெட்ரோ சிட்டியாக இருந்துச்சுன்னா 3 தடவை ஃப்ரீ, நான் மெட்ரோ சிட்டியாக இருந்துச்சுன்னா 5 தடவை ஃப்ரீ. அதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அதுக்கும் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் பிடிக்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏடிஎம்மில் போய் நம்ம பணத்தை எடுக்கிறதுக்காக சார்ஜஸ் போடுறாங்கல்ல, இப்போ ஏடிஎம்மில் காசு இல்லைனா பேங்க் நமக்கு காசு தரோம்ல அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்கு வரலாம். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் நாட்டு நடப்பு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. அடுத்த முக்கியமான பேங்க் அப்டேட் என்னன்னா, இனி 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்க எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களோட அம்மாவை கார்டியனை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ இதெல்லாமே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 18 வயசு ஆகும். அவங்களோட சிக்னேச்சர், கேஒய்சி டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இந்த செக் புக்கு, ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே செக் புக்கு, ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு இருக்கிற சார்ஜஸ் லிமிட் எல்லாமே அவங்களுக்கும் பொருந்தும். ஏற்கனவே நம்ம மே 1லேருந்து ஏடிஎம் கேஷ் வித்ட்ரால் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த குழந்தைங்க ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு அதெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம ஏடிஎம் கார்டு கையில் வச்சிருக்கோம், அவங்க அப்பா அம்மா கையில் கொடுத்துட்டா போச்சு, அவங்களே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம், அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது, தேவைன்னா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தெரியும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு இவ்வளோ தான்ப்பா லிமிட்டு, இவ்வளோ தான் நீங்கள் எடுக்க முடியும், இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க்ஸோட அந்த சார்ஜஸ் பாலிசி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லி ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட அம்மாவும் அந்த அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னா, 1 ஸ்டேட் 1 ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஆர்ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க், ரூரல் சைட் இருக்கும்ல அந்த பேங்க்லாம் ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்கிறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு இந்தியாவில் இருக்கிற 11 ஸ்டேட்டில் உள்ள 15 ஆர்ஆர்பிஸை மெர்ஜ் பண்ணி ஒரே என்டிட்டியாக மாற்ற போகிறாங்களாம். ஏற்கனவே இந்தியாவில் 43 ஆர்ஆர்பிஸ் இருக்குது. இப்போ அதில் 15 குறைக்கிறது மூலமாக 28 அப்படின்னு சொல்லி அதோட எண்ணிக்கையை மாற்ற போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பேங்க்கோட சேவைகளை தரமாக கொடுக்கறதுக்காகவும் அவங்களோட செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் தான் இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வண்டி 4 வீலர் வச்சிருப்போம்.
டோல்கேட் போவோம், ஃபாஸ்டாக் வச்சிருப்போம், அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா அங்கே டபுள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிரெடிட் கார்டு பே பண்ணுறோம், இல்லை இஎம்ஐ ஏதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து மாதம் 1 ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி வச்சுருந்தா போதும், அவங்க வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்டாகில் வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் பேலன்ஸும் கம்மியாக போகுது, இல்லை லோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் ஃபாஸ்டாகில் லிங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டாக்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிற மாதிரி மாதம் டெபிட் ஆகிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து May 1 கொண்டு வர போகிறாங்க. இதில் என்ன ப்ளஸ்னால் நம்ம ஃபாஸ்டாக்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அதில் கவனம் செலுத்தி தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம போதுமான பேலன்ஸ் வச்சுருக்கணும். அதுக்காகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான பேலன்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி அதை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ பேலன்ஸாக ஆட்டோ டெபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி தெளிவான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் அவ்வளோ பேலன்ஸாக கரெக்டாக டிடெக்ட் பண்ணுவாங்களா, ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்டாகில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துருங்க. ஃபாஸ்டாக் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்களாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா KYC அப்டேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபாஸ்டாக் வந்து வண்டி முன்னாடி ஒட்டியிருக்கணும். அப்படி ஒட்டலை அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா 2 மடங்கு கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கேஷை வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு UPI மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். இப்போ ஃபாஸ்டாகில் வந்து கம்மியான பேலன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை டோல்கேட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. இப்போ கம்மியான பேலன்ஸ் இருக்குது, KYC அப்டேட் பண்ணல அப்படின்னா டோல்கேட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே KYCலாம் அப்டேட் பண்ணிக்கணும், ரீசார்ஜ்லாம் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க வந்து 2 மடங்கு கேஷ் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்டாகில் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்களாம். பிளாக் பண்ணாத ஃபாஸ்டாகை வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. இப்போ ஃபாஸ்டாகில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம், கரெக்டாக இருக்கிற பேலன்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபாஸ்டாக் விட்டு கடந்து போயிட்டோம். ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் சரியாக நடக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்டருந்து காசு பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் NHA நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியிலேருந்து இல்லை அது பேங்க்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபாஸ்டாகில் என்னென்ன மாதிரியான சலுகைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லைஃப் டைம் டோல் பாஸ் கொண்டு வந்திருக்காங்க. 15 வருஷத்துக்கு 30,000 கட்டி லைஃப் டைம் டோல் பாஸ் எடுத்துக்கலான்னு இருக்காங்க. அதே மாதிரி இயர்லி டோல் பாஸ் வந்து 3000 கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக இயர்லி டோல் பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு நம்மளுக்கு 15,000 சேவ் ஆகும். அதுவே அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற உள்ளூர்காரங்க இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து மந்த்லி பாஸ் வந்து 350 கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதுவே இயர்லி பாஸ் பார்த்தீங்கன்னா 4,200 கொண்டு வந்திருக்காங்க. அந்த உள்ளூர்காரங்க இயர்லி டோல் பாஸ் எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து 1,200 வந்து சேவ் ஆகுது. ஸோ இந்த இயர்லி டோல் பாஸ், மந்த்லி டோல் பாஸ் இது எல்லாமே வந்து ஓன் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் பொருந்தும், கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கிடையாது. ஸோ இந்த மே மாதம் வரப்போகிற சேஞ்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வர அப்டேட்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நாட்டு ரன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. தெரிஞ்சிடுச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா?